இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதே உயரம், அதே கண்ணு, அதே பேச்சு, கிட்டத்தட்ட பொட்டு கூட அப்படியே தான் இருக்கும். அப்படியே உங்களை மாதிரி தான். அதான் உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. பூமி, உன்னை கிட்னாப் பண்ணது ஒரு பொம்பளையா? ஆமா அங்கிள். அவங்க யாரு என்னன்னு சொல்லுமா, அவங்கள இல்லாம பண்ணிடுற. என்ன பண்ணலாம் ஆண்டி? எதுக்கு என்ன கேக்குற? அதான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டேன். பேரை தவிர இவ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ நம்மள சும்மா விட மாட்டா. மாமா கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டிக்க போறேன். அவளுக்கு என்னமா தெரியும், நீ சொல்லு. சொல்றேன் அங்கிள். அவங்க தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க தானான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். மறுபடியும் ஏதாவது அவங்க உன் விஷயத்துல தலையிட்டாங்கன்னா சொல்லுமா. அதுதான் அவங்களுக்கு கடைசி நாளா இருக்கும். இனிமே அவங்க என் விஷயத்துல தலையிடாம இருக்கலாம் அங்கிள். நான் உங்களுக்கு தெரிஞ்சவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்கன்னு எனக்கு என்னமோ தோணல. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமாமா, என் மாமாவுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா யாருக்கு அவ்வளவு தைரியம் வரும்? அந்த வார்த்தையை காப்பாத்துவீங்களா? அதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்க இருப்பாங்களான்னு கேட்டேன். என்னை இது வரைக்கும் யாரும் மிரட்டினதில்ல. இவ பேசுற பேச்சலையே என்னை இப்படி நடுங்க வைக்கிறாளே. சரிம்மா, இனிமே உன் விஷயத்துல யாராவது சின்ன பிரச்சனை பண்ணாலும் கூட எனக்கு ஃபோன் பண்ணுமா. சரிங்க அங்கிள். சரிடாமா. அங்கிள், சொல்லுமா. ரொம்ப பசிக்குது. உங்க கூட சேர்ந்து நான் சாப்பிடலாமா? ஐயோ, இதுல என்னமா இருக்கு? சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். அபூர்வா, மாமா சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க மாமா, எடுத்து வைக்கிறேன்.